குட் மார்னிங். நாங்கள் இன்றைக்கு 2025, அதாவது கடந்த வருஷம் பாஸ் பேப்பரில் 7வது வினா கெமிஸ்ட்ரி செக்ஷனில் உள்ள கேள்விகளை நாங்கள் இன்றைக்கு பார்ப்போம். இப்ப அந்த விதத்தில் பாருங்க, 7வது கேள்வி வந்து பல்பகுதியங்கள் பாடத்தில் சரியா, மெயினாக பிரதானமாக பல்பகுதிய பாடம், அடுத்து கொஞ்சம் சூழல் மாசடைதல் பாடம். இது ரெண்டும் இணைந்து தான் இந்த 7வது கேள்வி வந்திருக்கு. அப்போ அதுக்கு எப்படி புள்ளி திட்டத்தில் எப்படி மார்க்ஸ் எல்லாம் ஒதுக்கி இருக்காங்க? வளமையாக கெமிஸ்ட்ரியில வந்து மார்க்ஸ் எடுக்கிறது சரியான கஷ்டம். சரியா, அதுக்கு சரியான சொற்பதங்கள் இருக்கு. அப்படி இருந்தா தான் மார்க்ஸ் எடுக்கலாம். நாங்க ஸ்கீமோட ஒப்பிட்டு 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 ஒவ்வொரு கேள்விகளா செய்து பார்த்து கொண்டு போவோம். சரியா, அப்புறம் அந்த விதத்துல ஏ பகுதி கேள்வியும் அதாவது பார்ப்போம். இயற்கை கைட்ரோசோனையும் தொகுப்பு பொலிவீனைலின் அல்கஹோலையும் பயன்படுத்தி, சரியா, கைட்ரோசோன் அப்படின்றது கைட்ரின்ல இருந்து பெறப்படுற ஒரு சேர்வு. தொகுப்பு பல்பகுதியம்னா, சரியா, இது தொகுப்பு பல்பகுதின்னு சொல்லப்படுறது செயற்கை பல்பகுதியம், செயற்கையா உருவாக்கப்படுறது. சரியா, அப்ப தொகுப்பு பொலிவைனைல் அல்கஹோலையும் பயன்படுத்தி செய்யப்பட்ட ஒரு பல்பகுதியம் இயற்கை பல்பகுதியத்தினதும் தொகுப்பு பகுதியத்தினதும் இயல்புகளை உடையது. இக்குறையற் பல்பகுதியம் இளைய எந்திரவியல் திரவியத்தில் பயன்படுத்தப்படுது. பல்பகுதியம் எனப்படுவது யாது? பல்பகுதியம் எனப்படுவது யாது? அப்ப பாருங்க, அதுக்குரிய பதில் எப்படி எழுதி இருக்கணும்னு சொல்லி, பல்பகுதியம் எனப்படுவது யாதுன்னா, நாங்க அதுக்குரிய பதில் எழுதக்குள்ள இந்த மாதிரி சொற்பதங்கள் எங்களுக்கு இருக்கு. முதல்ல பாப்போம், சரியா, எப்படி புள்ளி ஒதுக்கி இருக்காங்கன்னு சொல்லி. பாருங்க, 5 தர 3 15 புள்ளி, இந்த ஏ பகுதிக்கு 15 புள்ளி. அப்ப எங்களுக்கு என்ன சொற்பதங்கள் அங்க இருக்கணும்? இந்த 15 புள்ளிக்கு பாருங்க என்ன சொற்பதங்கள். பல்பகுதியம்னா உங்களுக்கு தெரியும், ஒரு பகுதியங்கள் நிறைய சேர்ந்து அதிக எண்ணிக்கையில சேர்ந்து உருவாக்கப்படுற சேர்வை தான் பல்பகுதியம் அப்படின்னு சொல்றது என்ன. சரியா, அப்ப அது இவங்க மெயினா எதிர்பார்க்கிற சொற்பதம் எளிய ஒரு பகுதியங்கள் அல்லது சிறிய மூலக்கூறுகள் அல்லது மீண்டு வரும் அலைகள், இதெல்லாம் சேர்ந்த ஒரு சொற்பதம். எளிய மூலக்கூறுகள், மீண்டு வரும் அலைகள் அல்லது சிறிய மூலக்கூறுகள். அந்த சொற்பதற்கு 5 மார்க். ரசாயன ரீதியில் இணைக்கப்பட்டு, சரி, அப்ப பிணைப்பை ஏற்படுத்துற, ஏன்னா ஒரு பகுதியங்கள் சும்மா சேராதே, ஒன்றோடு ஒன்று பிணைப்பை ஏற்படுத்தும், ரசாயன தாக்கத்தை ஏற்படுத்தும். அதான் இது ரசாயன ரீதியில் பிணைக்கப்பட்டு உருவாக்கப்பட்ட பெரிய மூலக்கூறு அல்லது மாமூலக்கூறு, ஆனா பெரிய மூலக்கூறை வகை குறிக்குது. அப்ப இந்த 3 சொற்பதங்களும் இருந்தா தான் இந்த கேள்விக்குரிய 15 புள்ளிகள் உங்களுக்கு கிடைத்திருக்கும். சரி, அப்ப பல்பகுதியத்துக்குரிய வரைவிலக்கணம் எழுதக்குள்ள இந்த 3 சொற்பதங்கள் இணைந்ததாக அந்த பல்பகுதியத்துக்குரிய வரைவிலக்கணம் நீங்க எழுதி இருக்கணும். ஓகே, நாங்க அதுல அடுத்த கேள்வி ஏ பகுதியில 2வது கேள்வியை பார்ப்போம். இயற்கை பல்பகுதியங்களுக்கு பதிலாக தொகுப்பு பல்பகுதியங்கள் பெரும்பாலும் ஏன் பயன்படுத்தப்படுது? இயற்கைக்கு பதிலாக ஏன் தொகுப்பு பயன்படுத்தப்படுது? செயற்கை பல்பகுதி ஏன் பயன்படுத்தப்படுது? சரியா, அப்ப உதாரணத்துக்கு நாங்க பிளாஸ்டிக் எல்லாம் எடுக்கலாம். ஏன்னா பிளாஸ்டிக் எல்லாம் செயற்கை பல்பகுதியம். சரி, அது ஏன் பயன்படுத்தப்படுது? அதுக்கு என்ன காரணம் எழுதி இருக்கணும்? அதற்கு எப்படி புள்ளி திட்டத்துல மார்க்ஸ் ஒதுக்கி இருந்தாங்கன்ற பாரு. சரியா, ஏன் செயற்கை பல்பகுதியம்? முதலாவது ரெண்டு, குறைந்தது 2 ரீசன் எழுதியிருக்கேன். அந்த 2 பகுதிகளுக்கு, ஒரு பகுதிக்கு 5 புள்ளி படி 2 பகுதிகளுக்கு 10 புள்ளிகள். அப்புறம் என்னென்ன ரீசனுக்கு மார்க்ஸ் வழங்கியிருந்தாங்கன்னு சொல்லி, மலிவானது. சரி, செயற்கை பல்பகுதியங்கள் மலிவானது, அதாவது விலை குறைந்ததுன்னு எழுதலாம், மலிவானது என்ற சொற்பதம் ஏற்றுக்கொள்ளப்பட்டது. அடுத்து, இலகுவாக உற்பத்தி செய்யலாம். உற்பத்தி செய்யற ப்ரோசஸ் வந்து கஷ்டம் இல்ல, சிம்பிளா உற்பத்தி செய்துட்டு போகலாம். அல்லது இந்த இலகுவாக உற்பத்தி செய்யப்படக்கூடியதுக்கு பதிலாக பாரிய அளவில் உற்பத்தி செய்யலாம். சரியா, பெரிய அளவுல உற்பத்தி செய்யலாம். ஓகே, அடுத்து நேர்த்தியானது. எல்லா பல்பகுதிகளும் ஒரே மாதிரியான இயல்புகளை உடையது. இப்ப பிளாஸ்டிக் சேர் ஒன்று எடுத்தீங்கன்னா அதெல்லாம் ஒரே மாதிரியான இயல்புகளை உடையதாக இருக்கும். அடுத்து மீள் சுழற்சி செய்யலாம். பிளாஸ்டிக் எல்லாம் மீள் சுழற்சி செய்யலாம் தானே. நிறைய செயற்கை எல்லாம் இல்ல, நிறைய செயற்கை பல்பகுதிகளை மீள் சுழற்சி செய்யலாம். வலிமை கூடியது. சரியா, வலிமை கூடியது, நீண்ட காலம் பயன்படுத்தக்கூடியது.
அப்ப இந்த மாதிரி ரீசன்ல நீங்க ஏதாவது பொருத்தமான 2 ஆன்சர்ஸ் எழுதியிருந்தா அதுக்குரிய 10 மார்க்ஸ் கிடைச்சிருக்கும். சரியா? இப்ப ஸ்கீம்ல உள்ள கொடுக்கப்பட்ட சொற்பதங்கள் தான் இருக்கணும். சரியா? வேற ஏதாவது புதிய சொற்பதங்கள், அந்த சொற்பதங்கள் வார மாதிரி அந்த கருத்து வந்திருந்தா சரி. வேற ஏதாவது கருத்து மீன் பண்ற மாதிரி இருந்தா உங்களுக்கு புள்ளிகள் வழங்க மாட்டாங்க. இதுதான் கெமிஸ்ட்ரியில உள்ள விஷயம். சரியா? பொதுவா 100 மார்க் கெமிஸ்ட்ரி செக்ஷன்ல 100 மார்க்ஸ் தாண்டதுக்கு நிறைய பேர் கஷ்டப்படுவாங்க. காரணம் இந்த சொற்பதங்கள் தான், சொற்பிரயோகங்கள் தான் அதுக்குரிய காரணம். அப்ப அதுல கவனமா இருக்கணும். அடுத்து பாருங்க 3வது, கைட்ரோசோன் ஒரு வெப்பம் இருக்கும் பல்பகுதியம். இப்ப பல்பகுதியத்தை நாங்க இயற்கை, செயற்கை, கூட்டல், ஒடுங்கல், வெப்பம் இருக்கும், வெப்பம் இழக்கும், இந்த மாதிரி எல்லாம் பாகுபடுத்தலாம். அப்ப அந்த விதத்துல கைட்ரோசோன் ஒரு வெப்பம் இருக்கும் பல்பகுதியமா. வெப்பம் இருக்கும் பல்பகுதியத்துல 2 இயல்புகள் கேட்கிறாங்க. பாப்பா, வெப்பம் இருக்கும் பல்பகுதியத்தை இழக்க முடியாது, வெப்பத்தை கொடுத்து இழக்க முடியாது. இலக செய்யறது ஏன்னா உருகிறதுன்னு சொல்லுவாங்க வெப்பத்துக்கு, அந்த மாதிரி இலக செய்யறது. அப்ப இலக செய்தா தானே அதை பயன்படுத்தி திரும்ப வேற ஏதாவது பொருள் உற்பத்தி செய்யலாம். மீண்டும் உருவாக்க முடியாது, மீள் சுழற்சி செய்ய முடியாதுன்னு எழுதலாமே. அல்லது இதுக்கு ஒப்பான சொற்பதங்கள் வெப்பத்துக்கு மென்மை ஆகாது. மென்மை ஆகாது, இந்த மென்மை ஆகுதல் அப்படின்றது வராது, மென்மை ஆகாது. சரியா? அடுத்து மீள் வடிவமைக்க முடியாது. இதெல்லாம் ஒரு ஒரு பாயிண்ட்டுக்குள்ள வர வேண்டியது. ஏன்னா இதெல்லாம் ஒரே கருத்தை கொடுக்குது. இல்ல ஏதாவது ஒரு பாயிண்ட்டுக்கு தான் அந்த 5 மார்க்ஸ், 2 பாயிண்ட்டுக்கு 10 மார்க்ஸ், ஒரு பாயிண்ட்டுக்கு 5 மார்க்ஸ். அது பாருங்க, வலிமையான வெப்பம் இருக்கும் பல்பகுதியத்துல குறுக்கு பிணைப்புகள் காணப்படும். அது வலிமையாக காணப்படும். வலிமையான குறுக்கு பிணைப்புகளை கொண்டிருத்தல் அப்படின்னு எழுதியிருக்கலாம். அல்லது அதுக்கு பதிலாக குறுக்கு பிணைப்பை கொண்டிருத்தல் அப்படின்னு எழுதியிருக்கலாம். அல்லது அதுக்கு பதிலாக முப்பரிமாண கட்டமைப்பு. இந்த 3ல ஏதாவது ஒரு சொற்பதம். சரியா? அப்ப இது வந்து வெப்பம் இருக்கும் பல்பகுதியத்துல 2 இயல்புகள். ஓகே. அடுத்து நாங்க ஏ பகுதியில 4வது கேள்விக்கு போவோம். கைட்ரோசோன் எங்கனம் இயற்கையாக பெறப்படுது. கைட்ரோசோன் அப்படின்றது கைட்ரின்ல இருந்து பெறப்பட்ட ஒரு சேர்வை, கைட்ரின்ல இருந்து. அப்ப பாருங்க, அப்ப ரால்ட ரால்ட புறவன் கூட்டில் இருந்து, கட்டாயம் புறவன் கூடு இருக்கணும். சரியா? ரால்ட புறவன் கூற்றில் இருந்து கைட்ரோசன் பெறப்படும். சரியா? அல்லது கிரஸ்டேசியாக்களின் ஓடுகளில் இருந்து அல்லது நண்டுகள ஓடுகளில் இருந்து கைத்தீனை எடுத்து அந்த கைத்தீன்ல இருந்து கைட்ரோசன் பெற்றுக் கொள்ளப்படும். இல்ல ஏதாவது ஒண்ணு எழுதியிருந்தா நீங்க ஓகே, 5 மார்க்ஸ். அப்ப ஏ பகுதி மொத்தம் 150 மார்க்ஸ்ல ஏ பகுதிக்கு ஒதுக்கப்பட்ட புள்ளிகள் வந்து 40 புள்ளிகள். ஏ பகுதிக்கு 40 புள்ளிகள். அடுத்து நாங்க பி பகுதியை நோக்கி போவோம். சரி, அப்ப பாருங்க பி பகுதியை, பல்பகுதியங்களை பயன்படுத்தி பிளாஸ்டிக்குகளை உற்பத்தி செய்கையில் தலேற்றுகள் பெரும்பாலும் கூட்டு பொருட்களாக பயன்படுது. தலேற்று அப்படின்ற சேர்வை கூட்டு பொருட்கள், சேர்மான பொருட்கள், இதெல்லாம் பல்பகுதியத்துல இருக்கு. நாங்க ஏதாவது உற்பத்தி ஒண்ணு செய்யக்குள்ள கூட்டு பொருள்னு ஒண்ணு சேர்ப்போம், சேர்மான பொருள்னு ஒண்ணு சேர்ப்போம். அது சார்ந்து கேட்கிறாங்க. அப்ப தலேற்று இங்க கூட்டு பொருளாக பயன்படுத்தப்படுது. எனினும் பிள்ளைகளின் விளையாட்டு பொருட்களுக்காக தலேற்றை பயன்படுத்தலை பல நாடுகள் தடை செய்துள்ளது. சரியா? ஏன்னா அதுல இருந்து உடலை பாதிக்கக்கூடியது தலேற்றுன்ற சேர்வை. சரியா? எங்களை உடலை பாதிக்கக்கூடியது. அதனால குழந்தைகள் சார்ந்த விஷயங்களுக்கு தலேற்ற பயன்படுத்துறது தடை செய்யப்பட்டிருக்கு. அப்ப இது தொடர்பா கேட்கிறாங்க. பிளாஸ்டிக் உற்பத்தி செயல்முறையில் பயன்படுத்தப்படும் கூட்டு பொருள் என்பதை வரையறுக்க. கூட்டு பொருள்னா என்ன அப்படின்னு கேட்கிறான் பாருங்க. சரியா? கூட்டு பொருள் அப்படின்றது என்ன? அப்ப நீங்க கூட்டு பொருளுக்கு எழுதி இருக்கணும். இந்த சொற்பதங்கள் அடங்கலாக பாருங்க. இதுக்கு 2 5 தர 2 10 மார்க்ஸ் கொடுக்கப்பட்டிருக்கு. மொத்தம் 10 புள்ளி. அப்ப நீங்க எழுதி இருக்கணும், உற்பத்தி செயல்முறையில் பல்பகுதியத்தின் பண்புகளை மேம்படுத்தி. பண்புகள் அதாவது அதுல ரொம்ப நீட்னஸா இருக்கணும், அல்லது மீள்தன்மையுடையதா இருக்கணும், அந்த மாதிரி அதோட இயல்புகளை மேம்படுத்தி கொள்ள, அல்லது உற்பத்தி செயல்முறையை இலகுவாக்கி கொள்ள. இது ரெண்டுமே வரணும். பண்புகளை மேம்படுத்த, அடுத்து உற்பத்தி செயல்முறையை இலகுவாக்குறதுக்காக சேர்க்கப்பட்ட பொருட்களை தான் நாங்க என்னன்னு சொல்றோமாக இருந்தா கூட்டு பொருட்கள் அப்படின்னு சொல்றோம். சரியா? கூட்டு பொருட்கள் அப்படின்னு சொல்றோம். சரியா? ஓகே. அப்ப அதுக்கு 10 புள்ளிகள் வழங்கப்பட்டிருந்துச்சு. அதுக்கு மொத்தமா 10 புள்ளி. அடுத்து பாருங்க, அதுல பி பகுதி கேள்வியா. பி பகுதி
பிளாத்திக்கு உற்பத்தி செயல்முறையில் தற்போது தலேற்றுகளை பயன்படுத்துவதற்கான காரணம் யாது? ஏன் தலேற்றுகளை பயன்படுத்துறாங்க? அதுக்குரிய காரணம் உற்பத்தி செயல்முறையை இலகுவாக்கி கொள்ள. உற்பத்தி செயல்முறையை மேல கேட்ட கேள்விக்கும் இதுக்கும் லிங்க் இருக்குன்னா, உற்பத்தி செயல்முறையை இலகுவாக்கி கொள்றதுக்காக தான் தலேற்று பயன்படுத்தப்படுது. சரியா? பிறகு அதை ஸ்கீம்ல பார்ப்போம். மூணாவதையும் பார்த்துட்டு போயிடுவான். பல நாடுகளில் பிள்ளைகளின் விளையாட்டு பொருட்களை உற்பத்தியில் தலேற்றுகளை பயன்படுத்தல் தடை செய்யப்பட்டுள்ளது. இதுக்கான காரணம் என்ன? தலேற்றுகள் ஏன் தடை செய்யப்பட்டிருக்கு? இதுக்குரிய காரணம் என்னன்னு கேக்குறாங்க. அப்புறம் அதுக்கு நாங்க இப்ப ஏன் தலேற்றுகள் தடை செய்யப்பட்டிருக்குன்னா, தலேற்றுகள் கசிந்து இந்த சொற்பதம் இருக்கு. சரியா? சுரப்பிகளை அல்லது உடல் உறுப்புகளை சீர்குலைக்க வல்லது. அடுத்து குழந்தைகளுக்கு உடல்நல பாதிப்புகளை ஏற்படுத்தும். இப்படின்ற 3 சொற்பதங்கள். ஒரு சொற்பதத்துக்கு 5 புள்ளிப்படி, 3க்கும் 15 புள்ளிகள். அப்ப பி பகுதிக்கு மொத்தமாக 35 மார்க்ஸ். பாருங்க, இதுல ஒரு சொற்பதம் இருந்தா போதும். இது 5 பிறகு மாத்திட்டாங்க ஸ்கீம்ல. ஏதாவது ஒரு சொற்பதத்துக்கு தான். அதாவது ஏன் நெகிழ்த்திகள் சேர்க்கிறோம்னா, உற்பத்தி செயல்முறையை இலகுவாக்கி கொள்றதுக்காக. சரியா? ஓகே. அல்லது மென்மையாக்குறது, இந்த சொற்பதங்கள் ஏதாவது ஒண்ணுக்கு 10 மார்க்ஸ் கொடுத்திருந்தாங்க. சரி, அந்த 7வதுல பி பகுதி கேள்வி. அடுத்து நாங்க சி பகுதி கேள்விக்குள்ள போ. சரி, அப்ப அதான் நீங்க சி பகுதியில முதலாவது கேள்விய, சூரிய ஒளிக்கும் ஓசோனிக்கும் திறந்திருப்பதனால் பிளாஸ்டிக்குகள் சேதமடைந்து கெட்டு போகலாம். சரியா? ஓகே. அதுல முதலாவது கேக்குறாங்க, வளிமண்டலத்தில் ஓசோன் உண்டாதல், பிரிகை அடைதல் எனும் இயற்கை செயல்முறைகளை விளக்குக. ஓகே, வளிமண்டலத்தில் அதாவது ஓசோன் படை இருக்கு தானே? சரியா? படை மண்டலம், அடுத்து மாறன் மண்டலம். ஓகே, மாறன் மண்டலத்துல ஓசோன் படை காணப்படுது. அங்க ஓசோன் உற்பத்தி ஆகிற இயற்கை செயல்முறை 2 தாக்கங்களால விளக்கி இருக்க. ஒண்ணு ஓசோன் உருவாகிறதுக்கு 2 தாக்கம், மற்றது ஓசோன் அழிவடைகிறது 2 தாக்கம். அப்ப பாருங்க எப்படி எழுதியிருந்தா இதுக்கு மார்க்ஸ் சொல்லி. நம்மளால பாருங்க மொத்தம் 20 மார்க்ஸ். 20 மார்க்ஸ். ஒரு சமன்பாட்டுக்கு 5 மார்க்ஸ், 4 சமன்பாட்டுக்கு 20 மார்க்ஸ். அப்ப முதலாவது இந்த தாக்கம் எழுதி இருக்கலாம். அதாவது நாங்க எழுதி காட்டுறேன் தனியா. ஆக்சிஜன் யூவி கதிர்ப்பின் முன்னிலையில அணுநிலை ஆக்சிஜனா மாறுது. அப்ப இந்த தாக்கத்துக்கு உங்களுக்கு 5 மார்க்ஸ் கிடைச்சிருக்கும். இந்த தாக்கம் எழுதியிருந்தா 5 மார்க்ஸ். பாருங்க, 2வது இது ஆக்சிஜன் ஓசோனா மாறுறது. 2வது அணுநிலை ஆக்சிஜன் வாயுவோட தாக்கம் புரிஞ்சு ஓசோனா மாறி இருக்கும். இதுக்கு 5. சரியா? அப்ப இது ஆக்சிஜன்ல இருந்து ஓசோன் உருவாகிற செயல்முறை. ஆக்சிஜன்ல இருந்து ஓசோன் உருவாகுது. அதே மாதிரி ஓசோன் அழிவடைகிற தாக்கம் இருக்கு தானே? ஓசோன் யூவி கதிர்ப்பின் முன்னிலையில O2 ஆகவும் அணுநிலை ஆக்சிஜனாகவும் மாறும். இதுக்கு 5 மார்க்ஸ். பிறகு இதுல 2 அணுநிலை ஆக்சிஜன் சேர்ந்து O2 மாறும். இதுக்கு 5 மார்க்ஸ். அப்ப மொத்தம் 20 மார்க்ஸ். அதான் இந்த தாக்கங்களை கொடுக்கும். அப்ப ஒண்ணு இந்த சமன்பாடா எழுதி இருக்கலாம், அல்லது பாருங்க இந்த ஸ்கீம்ல கொடுக்கப்பட்டிருக்க சொற்பதங்கள், சொற்பிரயோகங்கள். சரி, அப்படி சொற்பிரயோகங்களாக நீங்க எழுதலாம். சரியா? ஓகே. அடுத்து நாங்க பி பகுதி கேள்விக்கு போவோம். பி பகுதி கேள்வி. சரி, சி பகுதியில 2வது கேள்வி. ஏன்னா சி பகுதியில 2வது கேள்வி, ஓசோன் நிலமட்டத்தில் உற்பத்தியாகும் ஒரு பிரதான முறையை விளக்கு. நான் இப்ப சொன்ன வளிமண்டலத்துல மேலதான் ஓசோன் இருக்கு, ஏன்னா படை மண்டலம். நிலத்திலையும் ஓசோன் உற்பத்தி ஆகுது. அது ஒளி ரசாயன புகாரோட தொடர்பு பட்டது. அப்ப அந்த நிலமட்டத்தில் ஓசோன் உற்பத்தி ஆகும் ஒரு பிரதான முறையை விளக்க சொல்லியிருக்காங்க. அப்ப அதுக்கு நீங்க அந்த ஒளி ரசாயன புகாரோட தொடர்பு பட்டு எழுதணும். மார்க்ஸ பார்த்துட்டு வருவான். 15 மார்க்ஸ்.
கேள்விக்கு 15 மார்க்ஸ். 3 சொற்பிரயோகங்கள் இருக்கணும். அப்ப பாருங்க. அப்ப ஒளி ரசாயன புகார் நடக்கணுமா, ஒளி ரசாயன புகார் உருவாகணுமா தான் 3 காரணிகள் அவசியமே. முதலாவது நைதரசன் ஆக்சைடு. நைதரசன் ஆக்சைடு. அடுத்து ஆவி பரப்புள்ள சேதன சேர்வைகள் அல்லது ஹைட்ரோ கார்பன் எழுதலாம். சரியா? ஓகே. சூரிய ஒளியின் முன்னிலையில அல்லது சூரிய ஒளியோட தாக்கத்தை ஏற்படுத்தி ஓசோனை தோற்றுவிக்கும். அதாங்க தேவை. சரியா? எது ஒளி ரசாயன புகாருக்கு நீங்க தியரியில படிச்சிருப்பீங்க NO2 வாயு. சரியா? NO2 வாயு. அடுத்து ஆவிப்பரப்புடைய ஹைட்ரோ கார்பன். அடுத்து சூரிய ஒளி. இது 3 அவசியம் தானே. அப்ப இது 3ஐயும் மென்ஷன் பண்ணி எழுதி இருக்கணும். அல்லது இந்த சமன்பாடு எழுதியிருக்கணும். அல்லது இந்த சமன்பாடு எழுதியிருக்கணும். அதுக்குதான் அந்த 15 புள்ளிகள். சரி. அடுத்து கவனிங்க. அதுல நாங்க 3வது கேள்வியை பார்ப்போம். சி பகுதியில 3வது. சூரிய ஒளிக்கும் ஓசோனுக்கும் பிளாஸ்டிக்கு திறந்திருத்தல் சூழலுக்கு தீங்கினை உண்டாக்குவது. சரியா? சூழலுக்கு தீங்கினை உண்டாக்கும். இது தொடர்பாக விளக்க சொல்லியிருக்காங்க. சரியா? அப்ப கவனிங்க. பாப்போம் இதுக்கு எப்படி ஆன்சர் எழுதி இருக்கணும்னு சொல்லி. இப்ப இதுக்கு மொத்தமாக இதுக்கு மொத்தமாக கொடுத்திருந்த புள்ளிகள் வந்து 20 புள்ளிகள். சரி. பாருங்க என்னென்ன சொற்பதங்களுக்கு அந்த 20 புள்ளிகள்னு சொல்லி. பிளாஸ்டிக்குகள் ஒட்சியேற்றம் அடையும். ஓசோனுக்கு திறந்திருக்கக்குள்ள பிளாஸ்டிக்குகள் ஒட்சியேற்றம் அடையும் அல்லது சிதைவடையும். அல்லது சிதைவடையும். சரியா? அப்படி சிதைவடைந்து நுண் பிளாஸ்டிக்குகளை உருவாக்கும். சரியா? நுண் மைக்ரோ பிளாஸ்டிக் அப்படி எல்லாம் எழுதலாம். சரியா? நுண் அல்லது நெனோ பிளாஸ்டிக் அதெல்லாம் எழுதலாம். நுண் பிளாஸ்டிக்குகளை உருவாக்கும். சரியா? பிறகு இந்த நுண் பிளாஸ்டிக்குகள் விலங்குகளுக்கும் மனிதனுக்கும் தீங்கு விளைவிக்கும் அல்லது சூழலை மாசுபடுத்தும். இப்படின்ற சொற்பிரயோகங்கள் இருந்தாதான் மொத்தம் 20 மார்க்ஸ் கிடைச்சிருக்கு. சரியா? அல்லது அதுல குறிப்பிட்ட ஒரு சொற்பதம் இருந்தா அதுக்குரிய 5 மார்க்ஸ் கிடைச்சிருக்கு. சரி. அப்ப கவனிங்க. சி பகுதியில கடைசி கேள்வியா. பிளாஸ்டிக் பயன்பாட்டினை குறைப்பதற்கு 3R எண்ணக்கரை எங்கனம் பயன்படுத்தப்படுகின்றது என்பதை விளக்கு. உங்களுக்கு தெரியும் 3R அப்படிங்கிறது ரீயூஸ், ரெடியூஸ், ரீசைக்கிள். ஏன்னா அது எப்படி பயன்படுத்தப்படுதுன்றதை விளக்க சொல்றாங்க. ரெடியூஸ் முதலாக ரெடியூஸ். சரியா? குறைத்தல். சரியா? பிளாஸ்டிக் பொருட்களை பாவிக்கிறத குறைக்கிறது. என்ன அதிக அளவில் பயன்படுத்துறத குறைக்கிறது அப்படின்னு எழுதி இருக்கணும். சரியா? ரீயூஸ், ரெடியூஸ், ரீசைக்கிள்னு மட்டும் எழுதியிருந்தா மார்க்ஸ் இல்ல. ரெடியூஸ்னா என்ன அதை நாங்க இந்த பிளாஸ்டிக்கோட தொடர்புபடுத்தி எழுதணும். அடுத்து ரீயூஸ். சரியா? ரீயூஸ்னா திரும்ப பயன்படுத்துறது. என்ன அப்ப பிளாஸ்டிக் பொருட்களை நாங்க சூழலுக்கு விடுவிக்கிறதுக்கு பதிலாக மீண்டும் பயன்படுத்துதல். மீண்டும் பயன்படுத்து. அடுத்து ரீசைக்கிள். ரீசைக்கிள்னா உங்களுக்கு தெரியும் அந்த பிளாஸ்டிக்ல இருந்து நாங்க வேறு பொருட்களை தயாரிச்சு பயன்படுத்துறோம். ஏன்னா இப்ப பிளாஸ்டிக் கழிவு பொருட்களை பயன்படுத்தக்கூடிய பொருளாக மாற்றுதல் அல்லது அதுல இருந்து வேறு பொருட்களை தயாரித்தல் இப்படின்னு எழுதியிருந்தா இந்த 1க்கு 5 படி 3க்கும் 15 மூன்றுமே சரியா எழுதியிருந்தா இன்னொரு எக்ஸ்ட்ரா 5 மார்க்ஸ் கொடுத்துருந்தாங்க. மூன்றுமே சரியா எழுதியிருந்தா இன்னொரு எக்ஸ்ட்ரா 5 மார்க்ஸ். அப்ப மொத்தமா 20 புள்ளிகள் அதுக்கு வழங்கப்பட்டுச்சு. அப்ப சி பகுதிக்கு 75, ஏக்கும் பிக்கும் 75, மொத்தமா சி பகுதிக்கு 75. அப்ப மொத்தம் 150 மார்க்ஸ் கொடுக்கப்பட்டுச்சு இந்த எஸ்ஏ கேள்விக்கு. அப்ப எஸ்ஏ கேள்விகள் செய்யக்குள்ள கெமிஸ்ட்ரி கேள்விகள் செய்யக்குள்ள கவனமா இருங்க சொற்பிரயோகங்கள் தொடர்பாக. அதனாலதான் நான் இந்த ஸ்கீமோடையோ ஒப்பிட்டு சொல்லிட்டு போறேன். ஓகே. இன்னொரு நாள் நாங்க 8வது எஸ்ஏ கேள்வியில அடுத்ததாக சரியா சந்திப்போம். பாய்.